இறைவாயிதோ வருகின்றோம் திரு உள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்துவிட எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிட. கல்லான இதயத்தை எடுத்துவிட எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிட. எம்மையை நாங்கள் மறக்கவிட, எம்மையை நாங்கள் மறக்கவிட. கொஞ்சம் மேனையோ துன்பம் நினைக்கவிட. இறைவா இதோ வருகின்றோம் திரு உள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நலமோடு இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு திரு அவையினுடைய வழிபாட்டு காலத்தில் மிக முக்கியமான காலமாக பார்க்கப்படுகிற தவக்காலத்திலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம். தவக்காலத்தினுடைய இந்த முதல் நாளை சாம்பல் புதன், விபூதி புதன், ஆஷ் வெனஸ்டே என்று நாம் அழைக்கிறோம். தவத்தினுடைய, ஜபத்தினுடைய, தியாகத்தினுடைய அடையாளமாக நம் நெற்றிகளில் சாம்பல் பூசப்படுகின்றது. அது ஜபத்தை குறிக்கிறது, தவத்தை குறிக்கிறது, தர்மத்தை குறிக்கிறது. நம்முடைய தியாகம் என்பது ஆண்டவரோடு இணைந்த ஜபத்தில், ஆண்டவரை போல தவத்தில், தியாகத்தில் அவரை போல ஒத்திருக்க வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறது. இது எதற்கான தயாரிப்பு என்று பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவிலே பங்கெடுப்பதற்கான தயாரிப்பு. ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது உலகுக்கு அன்பை காட்டியது. ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது உலகிற்கு இரக்கத்தை காட்டியது. ஆண்டவருடைய உயிர்ப்பு என்பது கடவுளுடைய பரிவை உலகிற்கு காட்டியது. இந்த அன்பை, இரக்கத்தை, பரிவை மகிழ்வோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய காலத்திற்கான தயாரிப்பிலே தான் இந்த தவக்காலத்திலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம். நாம் தொடங்குகிற இந்த காலம் நம்முடைய ஜெபத்தாலும், தவத்தாலும், தியாக தர்மத்தாலும் மெருகூட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சி நம்மீது மிளிர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும், சொல்லாலும், செயலாலும், கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும், வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. ஓமோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 12-18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணான் நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணான் நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடிவர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டில் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 51 பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 தொடங்கி அதிகாரம் 6 இறை வார்த்தை 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுகிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே சுமங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய, மேலும் 16 தொடங்கி 18 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும். அப்போது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது வெளிவேடக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் மீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென்று இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, இயல்பு வாழ்க்கையில் நாம் நோயுறுகிற போது காய்ச்சலோ தலைவலியோ இல்லை சளி பிடித்திருக்கிறது என்ற சிறிய நோய் வருகிறது போதும் கூட, பெரிய நோய்கள் வருகிற போதும் கூட மருத்துவரிடம் செல்லுகிற போது மருத்துவர் இந்த 3 நிலைகளுடைய மருத்துவத்தை நமக்கு சொல்லுவார்.
சென்றவுடனே நோயுற்றிருக்கிற மனிதரை மருத்துவர் பார்த்து, எப்படி இருக்கிறீங்க, என்ன செய்யுது அப்படின்னு கேட்பார். என்ன செய்யுது அப்படிங்கிறத நோயாளர் உணர்ந்திருக்க வேண்டும். அவனுக்கு தெரியணும், நோயுற்று இருக்கிறவனுக்கு என்ன நோயில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு தெரியணும். எளிமை அதான். என்ன செய்யுதுன்னு கேட்பார். காய்ச்சலாக இருக்குது. எத்தனை நாளைக்கு இருக்கிறது? 2 நாளாக இருக்கிறது, 3 நாளாக இருக்கிறது, சில பேர் 1 வாரமாக இருக்கிறது, சாயங்காலம் வருது, காலையில் வருது என்று தாங்கள் கடந்து வந்த அந்த அனுபவத்தை, நோயோடு இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை, அந்த துயரத்தை அவர்கள் மருத்துவரோடு பகிர்ந்து கொள்வது நான் பார்க்கிறோம். அந்த மருத்துவர் இன் ரிட்டன் அதற்கு பதிலாக குணப்படுத்துதலுக்குரிய ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த வழிமுறைகளை அவர் செய்வார். எப்படி செய்வார்? இயல்பாக நாம் பார்ப்பது, முதல்ல அவர் சொல்லுவார், இத்தனை நாளாக அவங்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா, சரி நீங்கள் பச்சை தண்ணியாக குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, இனிமேல் பச்சை தண்ணி குடிக்காதீங்க, நீங்கள் சுடு தண்ணி குடிங்க ஒரு 5-6 நாளைக்கு அப்படிம்பார். அடுத்து என்ன சொல்லுவார்? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, பரோட்டா அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க, ஹார்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க, எளிதில் செரிமானம் ஆகாத உணவெல்லாம் சாப்பிடாதீங்க, எளிமையாக செரிமானமாகிற உணவை சாப்பிடுங்க, பிரெட்டு சாப்பிடுங்க, டீயில் பாலில் நனைச்சி அந்த பிரெட்டு சாப்பிடுங்க, ரொட்டி துண்டுகள் அப்படிம்பார். பிஸ்கட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கஞ்சி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட்லியில் கார சட்னி இல்லாமல் பால் ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி முதன்முறையாக அந்த உணவு மாற்றத்தை சொல்லுவார். இரண்டாவதாக அவர் கேட்பார், நீங்கள் பட்னியாக எதுவும் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். பட்னியாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது வயிற்றில் இருந்துக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படின்னு. மூன்றாவது அவர் சொல்லுவார், நான் மாத்திரை தருகிறேன், 1 மாதத்திற்கான மாத்திரை அல்ல, 1 வருடத்திற்கான மாத்திரை அல்ல, மாறாக 3 நாளைக்கு இதை சாப்பிடுங்க, 5 நாளைக்கு சாப்பிடுங்க, 7 நாளைக்கு சாப்பிடுங்க, சில நேரங்கள் மருத்துவர்கள் 3 வேளைக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மாத்திரை மருந்துகளை கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. இதை மருத்துவ குறிப்பில் பார்த்தோன்னா மண்டலங்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு மண்டலம் என்றால் 3 வேளை தொடங்கி 3 நாட்களில் கடந்து 5 நாள் 7 நாள் 1 வாரம், அதுதான் அதிகபட்ச மண்டலமாக இருக்கும். சாதாரண நோய்க்கு அந்த 3 வேளை தொடங்கி 7 நாட்களிலே அந்த மண்டலங்கள் முடிந்து விடுகின்றன. இந்த நாட்களில் உணவு முறை, தண்ணீர் குடிக்கும் முறை, தங்கள் வாழ்விடங்களை சுத்தமாக வைத்துக்கொள்வது, இப்படியாக பல நெறிகளை டாக்டர் இயல்பாக நமக்கு சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இந்த மண்டலங்கள் என்றால், எப்படியாக ஒரு நோய், ஒரு காய்ச்சல் மனிதனுக்கு உருவாகுவதற்கு, ஒரு சளி அவனுக்கு பிடிப்பதற்கு, ஒரு வயிற்று வலியோ தலைவலியோ அவன் கொள்வதற்கு அந்த நோயானது இந்த மண்டலங்களைப் போல குறிப்பிட்ட நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன. அதனுடைய அறிகுறிகளோடு தான் மனிதன் வாழ்கிறான். காய்ச்சல் என்பது ஒரு நாளில் காலையில் தொடங்கி சாயங்காலம் வருவதல்ல, மாறாக 3 வேளைக்கு முன்பதாக, 3 நாட்களுக்கு முன்பதாக, 1 வாரத்துக்கு முன்பதாக அதற்கான அடையாளங்களை உடல் மாற்றங்களில் வெப்பத்தை அது காட்டியிருக்கும். அதனால தான் டாக்டர் கேட்குறாங்க, எத்தனை நாள் இது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு. அதற்காகத்தான் இந்த மருந்துகள் மண்டலங்களாக கொடுக்கப்படுகிறது. இந்த மண்டலங்களை சரியாக பின்பற்றுகிற அந்த நோயாளி அந்த மண்டல நாட்கள் முடிந்த பிறகு சுகமாக மாறுகிறான் என்பது தான் மருத்துவத்தினுடைய எளிமையாக நீங்களும் நானும் கடந்து வந்து கொண்டே இருக்கிற அந்த முறையாக, சிகிச்சை முறையாக நாம் பார்க்கிறோம். அதே போல தான் நாம் இன்று தாய் திருச்சபையோடு அடியெடுத்து வைத்திருக்கிற அந்த வழிபாட்டு காலத்தினுடைய தவக்காலம் என்பது எதை நோக்கிய பயணம் என்று பார்க்கிற போது, நோயுற்றிருக்கிறவன் நோயில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே தன்னை அர்ப்பணிப்பது போல கிறித்துவ நம்பிக்கையிலே வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்பு பெருவிழாவினுடைய மாண்பிலே பங்கெடுக்க பயணம் செய்ய எத்தனைக்கிறோம், ஆசைப்படுகிறோம். அந்த ஆசைதான் நமது நம்பிக்கை வாழ்வினுடைய அச்சாரமாக இருக்கிறது. அந்த அச்சாரத்தில்
நீங்களும் நானும் ஒரு அச்சாணியாக இருக்க வேண்டும் என்ற எதிர்நோக்கோடு தான் நாம் இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம். இந்த பயணத்தை மேற்கொள்கிற போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செயல்முறைகள் என்ன, மண்டலங்கள் எவ்வளவு காலம் அப்படின்னு பார்க்கிற போது, எப்படியாக சாதாரண நோய்க்கு 3 வேளை தொடங்கி 7 நாட்கள் வரை மண்டலங்கள் கொடுக்கப்படுகிறதோ, அதுபோல் 40 நாட்கள் என்ற பேக்கேஜ் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த 40 நாட்கள் எதையெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கிற போது, இங்கே எப்படி மருத்துவர் நோயுற்றிருக்கிறவருக்கு உணவு முறையை மாற்றுகிறாரோ, நோயுற்றிருக்கிறவருடைய தண்ணீர் குடிக்கும் முறையை மாற்றுகிறாரோ, மருந்து உண்ணக்கூடிய முறையை மாற்றி குணமளிக்கிறாரோ, அதுபோல் இந்த 40 நாட்கள் என்ற மண்டலங்களை கடந்து கடவுள் இயேசுனுடைய உயிர்ப்பின் மாண்பிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டுமென்றால் 3 சிகிச்சை முறையை நாம் பின்பற்ற வேண்டும். என்ன சிகிச்சை முறை அப்படின்னு பார்க்கிற போது, கேட்பதற்கு வருடம் வருடம் கேட்டுக்கொண்டே இருக்கிற வார்த்தையாக இருக்கலாம், கேட்பதற்கு மிக எளிமையாக இருக்கலாம். ஆனால் செயல்முறைப்படுத்துவது என்பது மனிதன் தன்னை கடந்து, தான் வாழ்கின்ற சமூகத்தை கடந்து, தான் வாழ்கின்ற இந்த ஆன்மீக பயணத்தினுடைய உச்சத்தை அடைய வேண்டும் என்பது தான் அந்த மருந்து. அந்த மருந்தினுடைய பேர் தான் அனாசின் சொல்கிறோம்ல, அதுபோல் கால்பால்னு மாத்திரைகளை சொல்கிறோம்ல, காப் சிரப்புன்னு சொல்கிறோம்ல, அதுபோல் ஜபம், தவம், தர்மம் என்ற 3 மருந்து. இந்த மும்மருந்தையும் நமது வாழ்க்கையில் இந்த மண்டலத்தில் 40 நாட்கள் கடைபிடிக்கின்ற போது அந்த உச்சம் என்ன கிடைக்கிறது? இந்த பாவம் படிந்த உள்ளம், சோம்பேறித்தனம், ஜபம் செய்யாத வாழ்வு, பிறரன்பு இல்லாத அந்த வாழ்வு நிலையெல்லாம் மாறி ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாண்பிலே பங்கெடுத்து அன்பு நிலை வாழ்வுக்கு உங்களையும் என்னையும் உட்படுத்தக்கூடிய குணப்படுத்துதலை நமக்கு கொடுக்கிறது என்பது தான் இந்த மண்டலத்தின் இந்த மருந்தினுடைய தன்மையாக நான் பார்க்கிறேன். முதலாவதாக, ஏன் எப்படி திரு அவை இந்த 40 நாட்களை கடைபிடிக்கிறது, ஏன் கடைபிடித்திருக்க வேண்டும் என்று நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா, விவிலியத்தில் கடந்து வருகிற 3-4 நிகழ்வுகளை வைத்து நான் ஒருவேளை இதுவாக இருந்திருக்குமோ என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. முதலாவதாக 40 நாட்கள் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க நூலை எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல்ல மழை பெய்கிறது. அந்த மழை பெய்கிற போது எத்தனை நாள்? விடாத மழை 40 நாட்கள் பெய்கிறது என்பதை நம்ம அந்த உலகத்தினுடைய படைப்பினுடைய அழிவு முதலாக வருகிறது. எதால் வருகிறது? நீரினால் வருகிறது. அந்த நீர் எப்படி மழையாக பெய்கிறது? 40 நாட்கள். இதுதான் நான் பார்க்கிறேன். அந்த 40 நாளுடைய முதல் அச்சாரம் என்பது இந்த 40 நாட்கள் மழை பெய்கின்றது. அவருடைய ஏன் படைத்தோம் இந்த படைப்பை என்று கடவுள் ஆண்டவர் படைத்தவர் கலங்கி அந்த மழையை பெய்தித்தார் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்ப்பது, அந்த அடிமை தலையிலிருந்த மக்களை மீட்டு கொண்டு வந்த மோசே இறைவாக்கினருக்கும் கடவுளுக்கும் இடையே நடந்த அந்த உரையாடல், அவர்கள் முகமுகமாக தரிசிக்கப்பட்டது, அவர்களுக்கான வாழ்வின் நெறியை கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளைகளை பெறப்போகிற போது தான் 40 நாட்கள் அந்த மலையில் ஆண்டவரோடு அவர் தங்கியிருந்தார். மோசே தங்கியிருந்து அந்த 10 கட்டளைகளை, வழிமுறைகளை கொண்டு வந்தார் என்பதை நாம் படிக்கின்றோம் விடுதலை பயண நூலில். அதை கடந்து வருகிற போது ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட எசையின் மக்களில் ஒருவனாக, கடையவனாக, ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இசைமைத்து கொண்டு தான் தோன்றித்தனமாக தானாக வாழ்ந்த பிள்ளை, பெலிஸ்தியர்களுக்கு எதிராக அரக்கனை போல இருந்த மனிதனை தன்னுடைய கவன்களால் அடித்த அந்த பிள்ளை இஸ்ரேல் மக்களுடைய தலை சிறந்த அரசனாக மாறுகிறான். அவன் 40 ஆண்டுகள் தாவீது அரசர் இஸ்ரேலை ஆட்சி செய்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதை கடந்து வருகிற போது கடவுளுக்கும் தங்களுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு நிலையை பாவங்களால் ரத்து செய்து, பாவத்தினால் உறவு நிலையிலிருந்து விடுபட்டு
கடவுளுக்கு தூரமாக இருந்த நினைவே மக்களுக்கு அழிவை எச்சரிக்கிறார் கடவுள். அவர்கள் இன்னும் 40 நாட்களில் இறந்து போகிறார்கள், அழிய போகிறார்கள் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு காப்பாற்றுவதற்கான நேரம் கொடுக்கப்படுகிறது. இப்படியாக இந்த 40 நாட்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதை கடந்து ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த 40 நாட்கள் இருக்கிறது. எப்படியாக பாலை நிலத்திலே பாவம் செய்த, கீழ்ப்படியாமல் பாவம் செய்த இஸ்ரேல் மக்கள் பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்தை அடைவதற்கு 40 ஆண்டுகள் பயணம் செய்தார்களோ, அதுபோல தமது பொது வாழ்வின் தொடக்கத்திற்கு ஆண்டவர் இயேசு மனிதனாக, சாதாரணமானவனாக பாலை நிலத்தில் 40 நாட்கள் தவமிருந்து பணிவாழ்வினுடைய தயாரிப்பிலே ஈடுபடுகிறார் என்பது. இந்த தயாரிப்புகளெல்லாம் மண்டலங்கள்லாம் முடிந்துவிட்டன. முடிந்துவிட்ட பிறகு ஆண்டவருடைய பொது வாழ்வு ஆரம்பிக்கிறது. அந்த பொது வாழ்வினுடைய உச்சந்தான் இந்த 3 மருந்துன்னு சொன்னேன்ல. என்னென்ன மருந்து? ஜபம், தவம், தர்மம். இது எங்கே இருக்கிறது அப்படின்னா, ஒன்றிலிருந்து ஒன்று, மற்றொன்றிலிருந்து வேறொன்றாக பிரிகின்றது. ஜபத்திலிருந்து தவமும், தவத்திலிருந்து தர்மமும் தானமும் செல்கிறது என்பதுதான் நான் புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலை. என்ன நிலை அப்படின்னு பார்க்கிற போது, இந்த நோயுற்று இருக்கிறவர் அணிகின்ற ஆடை மாறுகிறது. நீங்கள் அறுவை சிகிச்சைக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுடைய ஆடை மாறுகிறது. சாதாரண காய்ச்சல் தலைவலி போனால் கூட ஆடை மாறுகிறது. கனமான உடையை உடுத்த வேணும், ஏன்னா வேர்க்கணும், நம்முடைய உடல் வெப்பம் வெளியே வரணும் வேர்வையால். அதனால் அதற்கான சளி பிடிச்சிருந்தால் ஈரக்காற்று வராது, காதை பத்துக்க சொல்லுவாங்க, தலையில் குல்லா போட சொல்லுவாங்க. இப்படி பல முறைகள். அதே போல தான் இந்த உயிர்ப்பின் மாட்சியை அடைவதற்கு நாம் பயணம் செய்கின்ற தொடக்கத்தில் நமக்கு உடை மாற்றம் கொடுக்கப்படுறது. இதுதான் அந்த உடை மாற்றம் அடையாளம். இந்த மனிதன் இந்த உயிர்ப்பின் மாட்சியில் பங்கெடுப்பதற்கான பயணத்தை தொடங்குகிறான் என்பது. அதனால தான் சாம்பல் நமது தலைகளிலே பூசப்படுகிறது. அருட்பணியாளருக்கு தலையின் உச்சியிலே பூசப்படுகிறது. அருட்பணி வாழ்விலே வாழ்கிற இறை மக்களுக்கு நெற்றியிலே பூசப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இவர்கள் அருள் வாழ்வின் தயாரிப்பிலே தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான். அதனால தான் சாம்பல் புதனன்று நமக்கு சாம்பல் போகிறது. அந்த அருள் வாழ்வினுடைய தயாரிப்பின் நோக்கம் 2 ஒரு தடவை மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி பூசப்பட்டது. மனிதனுடைய படைப்பின் இயல்பு சொல்லப்பட்டது. அந்த படைப்பின் இயல்பு மாற்றமடைந்து மனிதனுடைய நம்பிக்கை இயல்பிலே தன்னை இணைத்து கொள்ள வேண்டியதான் மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்று இப்போது நாம் சொல்லுகிறோம். இந்த 40 நாள் பயணம் என்பது தனி மனித ஒழுக்கத்தை, சமூக வாழ்வியல் முறையை, நம்பிக்கையினுடைய வெளிப்பாட்டை காண்கிறது. ஆண்டவர் இயேசு இதை தன்னுடைய வாழ்விலே செய்து காட்டிருக்கிறார். ஜபத்தில் தன்னை இணைத்திருக்கிறார். அந்த ஜபத்தோடு பல நிலைகளில் விவிலியத்திலே நாம் படித்திருக்கிறோம். தனித்திருந்து விழித்திருந்து ஜெபித்தார் என்பதை விவிலியம் சொல்லுகிறது. மக்கள் கூட்டமாக இருப்பாங்க. ஒரு இரவு ஆண்டவர் காணாமல் போயிருப்பார். சீடர்களை விட்டுட்டு போயிருப்பார், மக்களை விட்டுட்டு போயிருப்பார், வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு மலைகளில் போயிருப்பார். ஜெபத்தார் என்பதை விவிலியம் சொல்லுகிறது. இந்த ஜெபம் எதற்கான அடையாளம் என்று பார்க்கிற போது, அடுத்த நாள் தான் செய்ய இருக்கிற அற்புதத்தினுடைய, அருள் அடையாளங்களுடைய, அதிசயங்களுடைய, புரிய போகிற நற்காரியங்களுடைய முன்னோட்டமாக இருக்கிறது. அதனால தான் அதான் தவம். ஜபத்தினால் கிடைக்கப்பட்ட அருளினுடைய வெளிப்பாடு தான் தவமாக நான் பார்க்கிறேன். இந்த ஜபத்தினால் கிடைக்கப்பட்ட அருள் வாழ்வினுடைய வெளிப்பாடு நற்செயல்கள் புரிவதாக இருக்கிறது. அந்த நற்செயல்கள் புரிவதனுடைய நீட்சி, எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்க்கிற போது தன்னுயிரை கொடுப்பது.
அதுதான் ஆண்டவர் செய்த தர்மம், தானம், தியாகம் எல்லாம். அவரை போல நாமும் வாழ வேண்டும் என்றுதான். அவர் செய்த தர்மம், தானத்தினுடைய வெளிப்பாடு தான் அவரால் நமக்கு அருட்கொடையாக கொடுக்கப்பட்ட உயிர்ப்பு என்ற மாபெரும் கொடை. அந்த உயிர்ப்பின் கொடைக்குத்தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த தவக்கால 40 நாள், இந்த மண்டலம் என்பது 40 நாள். எந்த மாத்திரையை, எந்த மருந்தை கொண்டு நாம் பயணம் செய்கிறோம் என்று பார்க்கிற போது, ஜபம் என்ற மாத்திரை, தவம் என்ற மாத்திரை, தர்மம், தானம் என்ற மாத்திரைகளோடு நாம் பயணம் செய்கிறோம். இதை சரியாக உண்டால் குணமடைவோம். குணமடைகின்ற போது எப்படிப்பட்ட குணத்தை அடைவோம் என்று எண்ண வேண்டுமென்றால், உயிர்ப்பின் மாண்பிலே பங்கெடுக்கிற குணத்தை பெறுவோம். உயிர்ப்பின் மாண்பிலே பங்கெடுக்கிற குணம் என்பது ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய பேரிரக்கத்தை, ஆண்டவருடைய பரிவை உலகுக்கு காட்டி கொண்டிருக்கிற பிம்பங்களாக நம்மை உருவெடுக்க வைக்கின்றது. இந்த தவக்காலத்தினுடைய பயணம் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக அமைய தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவக்காலத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநூற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, பாவிகளின் இறப்பை அன்று, மாறாக அவர்களின் மனமாற்றத்தையே விரும்புகிறேன். எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருளும். எங்கள் தலைகள் மீது பூசப்பட இருக்கிற இச்சாம்பலை உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்ப புனிதப்படுத்தி திருவுளம் கொள்வீராக. அதனால் நாங்கள் சாம்பலாக உள்ளோம் எனவும் மீண்டும் மண்ணுக்கே திரும்புவோம் எனவும் அறிந்துள்ள நாங்கள் ஆர்வமிக்க தவ முயற்சிகளின் பயனாக பாவங்களுக்கு மன்னிப்பையும் உயிர்த்தெழும் உம் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப புது வாழ்வையும் அடைந்திட வலிமை பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்கூலியில் விழுந்தேன் இறைவா. கூரை நான் செய்தேன் இறைவா, பாவக்கூலியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பில் கீழாக. இதை நான் தருவேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் இத்திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவ கால தொடக்கமாக அமையும் இப்பலியை
சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகிறோம். தவ செயல்களாலும் பிறரன்பு செயல்களாலும் நாங்கள் தீயாசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதியுடையவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர்கள் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் நாங்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கிறேன். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், எங்கள் ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கிற உமது அன்பான பிள்ளைகள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தெழும் இது நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித அன்னை தெரசாள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் எழுந்திரன்று கரங்களை விரித்து ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருகும். உமது ஆட்சி வருகும். உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கமின்றி நிலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு எழுதிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தரும் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தவனமை காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவாகி நாங்கள் நலமடைய உதவுவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறைவா, மாண்புக்குரிய உமது திருமகன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மகிழ்வுடன் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கிறான். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும் மறவாதே, மறவாதே மனிதனே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.